ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி பண்ண போகிறேன். ஒரு கப் அளவுக்கு நான் வந்து உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிளாக் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அந்த தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து ரொம்பவே நல்லது. முன்னாடியெல்லாம் நம்ம தோலோடு தான் இட்லிக்கு வந்து அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் களைஞ்சி முடிஞ்ச வரைக்கும் அந்த தோல் நீக்கிட்டு அதில் இருக்கும் 50% இருக்கும். அந்த மாதிரி தான் இட்லி எப்படிலாம் நம்ம வந்து பண்ணுவோம் முந்தி காலத்தில் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுனால ஒயிட் வாங்கிக்கிறோம். பட் அதுதான் வந்து அதில் நிறைய விட்டமின்ஸ், அந்த தோல் உள்ளதுலலாம் நிறைய நார்ச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. அதனால் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும். இல்லைன்னா ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா அது குழகுழப்பு தன்மை இருக்குது இல்லையா, அதனால் யாருக்கு பிடிக்காது இல்லையா, அதனால தான் இந்த வறுத்து யூஸ் பண்ணுறது. ஓரளவு சிவப்பாக வந்துடுது இல்லையா, இந்த டைமில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரொம்ப அவல் வறுக்கணுங்கிறது இல்லை, அதனால் ஓரளவு அது செவந்த உடனே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வறுக்கும் போதே கொஞ்சமாக சுக்கு தட்டிட்டு ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது வறுபட்டது போகும். இதை ஆற வச்சு மிக்சியில் ரொம்ப நைஸ் இல்லாமல் ரவைக்கும் அடுத்த ஸ்டேஜில் பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் குறப்பாக அரைச்சிட்டுருக்கேன். உங்களுக்கு நைஸாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் அடுப்பு ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கலாம். இது குக் ஆகட்டும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து எடுத்துட்டது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதனால் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சிம்மில் வச்சு அது அப்பப்போ கிளறி விட்டால் போதும். இது மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சட்டுன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் டைமில் ஏதோ ஒரு பாட்டிலில் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கெட்டும் போகாது இல்லையா, அதனால் அடிக்கடி இதை சாப்பிடும்போது நம்மளுடைய போனுடைய டென்சிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி ஷோல்டர் பெயின், அங்கங்கே நமக்கு தசைனாலேயோ ஏதோ ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, பேக் பெயின், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது அட்வான்ஸ்டாக வராமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, யூட்ரஸ்க்கு நல்லது. இந்த மாதிரி இந்த பீரியட்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கும் போது பல வலிகள்லாம் வராமல் இருக்கும். இந்த உளுந்து இதில் சேர்த்துருக்க அவல், இனி சேர்க்க போகிற வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது. மார்னிங் வந்து டீ காஃபி அதுக்கு பதிலாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது இல்லையா இதை பண்ணுறதுக்கு. இதில் நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ, பிலாம் நிறையா இருக்குது. அது மாதிரி புரதச்சத்து, நார்ச்சத்து நிறையா இருக்குது இதில். அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது ரொம்ப பயனாக இருக்கும். அதாவது ஹேர் க்ரோத் அப்படின்னா ஹேர் கொட்டாமல் இருக்கும் இல்லையா, கொட்டின்னு இருக்கிற அந்த ஹேரை வந்து ஸ்டாப் பண்ணும்போது ஹேர் க்ரோத் ஆகும். பழையபடி அது நார்மல் ஆகிடும். ஜெரிமான பிரச்சனையும் சரி பண்ணிவிடும். குடலில் வர புண்களை கூட ஆற்றிடுமா. அது மாதிரி நிறைய அதில் யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது இதில். எல்லாமே கண்டிப்பாக நன்மை தரக்கூடியது தான். ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். மார்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அதாவது வளர்கிற பெண் குழந்தைகள், இப்போ 10 வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி இது கொடுத்தா அந்த இடுப்பு எலும்புகள்லாம் ரொம்ப வலுவாக ஆகிடும். ஓரளவு ரெடி ஆகிடுச்சுல. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். அல்லது
உப்பு போட்டு நல்லா கலரி அதை இறக்கிட்டு மோரை ஆட் பண்ணி சாப்பிடலாம். மறக்காமல் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. அது பெண் குழந்தைகள் தான் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருக்கும் ஜெண்டர் பார்க்காம கொடுக்கலாம். அது வயது அதிகமாக உள்ளவங்களும் சாப்பிடலாம், மிடிலும் ஓகே, குழந்தைகளுக்கும் சாப்பிடலாம். எல்லாருக்குமே எலும்புகளுக்கு நல்லது, தசைகளை வலுவாக்கும். தசை வலியா எலும்பு வலியா நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அது மாதிரி இந்த எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எலும்பு அப்படியே டென்சிட்டி ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால அவங்களுக்கு சதைப்பிடிப்பு இருக்காது, ரொம்ப அதனால் ப்ராப்ளம் ஆகும், நடக்க முடியாது, கால் நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படி இப்படி பெண்ட் ஆகும். அதெல்லாம் எலும்பு ப்ராப்ளம் தான். அந்த ஆரம்பத்துலேருந்தே கவனித்து இது மாதிரி சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். குழந்தைகளையாவது நம்ம நல்லா வளர்க்கலாம் இல்லையா. நமக்கு தெரியும், இப்போ தான் தெரியும் அப்படின்னா நம்மளையும் பார்த்துக்கலாம், அடுத்த ஜென்ரேஷனையும் நல்லா பார்த்துக்கலாம். மார்னிங் நம்ம டீ காஃபி அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அந்த 4 to 5 டைமில் லைட்டாக கொஞ்சம் பசிக்கும் லஞ்சுக்கு அப்புறம், அந்த டைமில் இதை எடுத்துக்கலாம். ஃபுல்ஃபில் ஆகிடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த டைமில் எடுத்துக்கலாம். குழந்தைங்க இப்போ லீவ் டைமில் எப்போ கொடுத்தாலும் குழந்தைகளுக்குலாம் உடனே ஜெரிமான் ஆகிடும், ஓடி ஆடி விளையாடுற குழந்தைங்க தானே, எப்போ வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி ரெடி. தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், விடாமல் ரெகுலராக எடுத்துக்கோங்க, உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.